நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 29வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோங்க. இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளிலே அநேக நெருக்கத்தோடு இருக்கிறேன், அநேக உபத்திரவத்தோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், தேவைகள் என்னை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கீங்களோ கர்த்தருடைய சத்தத்தை பேசுங்க. எனக்கு உதவி செய்கிற தேவன் இருக்கார், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு இந்த நாளிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி தாவீது வனாந்தரத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டவராக ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தாருங்க. கர்த்தரை குறித்து அதிகமாக வாஞ்சை உள்ளவராக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நினைத்து, அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே, நீர் கொடுக்குற ஆசீர்வாதம் போதும், நீங்கள் கொடுக்குற பலன் போதும்னு சொல்லி அவர் எந்த நேரத்திலையும் ஆண்டவரை மட்டும் நினைத்து துதிச்சு கொண்டே இருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவர் மேலே தேவ பலன் அளவில்லாமல் இறங்குச்சுங்க. அந்த சத்தம் வல்லமையுள்ள சத்தமாக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியான பலனை கர்த்தர் தாவீது மேல வைத்தார். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, தாவீதை உயர்த்தின அதே தேவனுடைய வல்லமையுள்ள சத்தம் கர்த்தர் இந்த நாளிலே மகிமையுள்ள காரியங்களை செய்யும்படியாக இறங்கி உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எழும்புங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நேராக உங்க செவியை சாய்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நெருக்கத்தை எடுத்து போட்டு தாவீதுக்கு எப்படி ஒரு உயர்வை கொடுத்தீங்களோ அதை போல எனக்கு உயர்வை கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணினவர்களாக, இந்த வார்த்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சோர்வுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளம். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்களாக மாறும்படியாக இந்த வல்லமையுள்ள சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அந்த சத்தத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்திலே தலைகீழாக புரட்டி போட்டு ஒரு பெரிய அபிஷேகத்தின் மலையை ஊற்றி இந்த நாளிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ள சத்தமாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழும்பி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் அப்பா தங்கள் வாழ்க்கையிலே சோர்வோடு நெருக்கத்தோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே உங்கள் சத்தம் ஆண்டவரே உயிரடைய செய்யட்டும் ஆண்டவரே. வல்லமுள்ள சத்தமாக அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் தாவீதின் வாழ்க்கையை கட்டி எழுப்பின தேவன் ஆண்டவரே, அவருக்கு பலனை கொடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர் அப்பா. அதே தேவ வல்லமை ஆண்டவரே இந்த நாளிலே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி கிரியை செய்ய வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.